திரைப்படங்களில் நடித்தார். திருவிளையாடல், கந்தன் கருணை ஆகிய படங்களில் தமிழ் கவிஞர் ஔவையார் பாத்திரத்தை அவர் சித்தரித்தார். உயிர்மேல் ஆசை, துணைவன், ஞாயிறு திங்கள் போன்ற சமூக படங்களில் நடித்துள்ளார். ஞாயிறு திங்கள் வெளியாகாத படமாக இருந்துள்ளது. சுந்தரம்மாள் மற்றும் அவரது கணவர் எஸ்.ஜி. கிட்டப்பா ஆகியோர் இந்திய சுதந்திர இயக்கத்தால் பெரிதும் ஈர்க்கப்பட்டனர். மேலும் அவர்கள் இந்திய தேசிய காங்கிரசின் தீவிர ஆதரவாளராக மாறினர். அந்த நோக்கத்தை மேலும் மேம்படுத்த அவர்கள் தங்கள் புகழையும் திறமைகளையும் பயன்படுத்தி கொண்டனர். சுந்தரம்மாள் தொடர்ந்து இயக்கத்தை ஆதரித்தார். போராட்டத்தையும் அதன் தியாகங்களையும் புகழ்ந்து பல கிராம பதிவு செய்தார். எப்போதும் காதி அணிவதையும் அவர் ஒரு குறிக்கோளாக கொண்டார். பல்வேறு தேர்தல்களிலும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளரை ஆதரித்து அவர் அடிக்கடி பிரச்சாரம் செய்தார். இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு கே.பி. சுந்தரம்மாள் 1951 சென்னை மாநில சட்டமன்றத்தில் காங்கிரஸ் வேட்பாளராக நுழைந்தார். இதன் மூலம் இந்திய சட்டமன்றத்தில் நுழைந்த முதல் திரைப்பட கலைஞர் ஆனார். 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்றதுக்காக அவரது வழிநாட்டின் சத்தியமூர்த்தி ஆங்கிலேயர்களால் சிறையில் அடைக்கப்பட்டார். 1964 தமிழ் இசை சங்கம் அவருக்கு தமிழ் இசை பேரறிஞர், தமிழ் இசையில் அதிகம் கற்றவர் என்ற பட்டத்தையும் வழங்கியது. 1970 இந்திய அரசு கலைகளுக்கு அவர் ஆற்றிய பங்களிப்புக்காக பத்மஸ்ரீ விருதை வழங்கியது.